வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இப்போ நமக்கு ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் வந்து நடந்துட்டுருக்கு. பிஜி டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2025 எக்ஸாம் பேஸ் பண்ணி. இல்லை என்னென்ன நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, யூனிட் 1, யூனிட் 2 அண்ட் யூனிட் 6 வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ யூனிட் 3 வந்து கிளாஸஸ் வந்து நடந்துட்டுருக்கு. நம்ம சேனலில் 4 AM ஸ்டடி சேலஞ்சில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பற்றி டிஸ்கஷன் வீடியோஸ் வந்து டெய்லி 4 AMக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்சோ வந்து எங்களோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. மோரோவர் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிங்க, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து நீங்கள் வீக்லி ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில். இது வரைக்கும் டிபிஎம்எஸ் டெஸ்ட் அண்ட் டிபிஎம்எஸ் நோட்ஸ் வந்து மெம்பர்ஸ்க்கு மட்டும் அவைலபிளாக இருக்குது. இனி வந்து வர அப்கமிங் வீடியோஸில் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரீஸ் ஆஸ் வெல் அஸ் மார்க் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஃபார் மெம்பர்ஷிப் ஒன்லி. சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. The next topic is allocation of frames. Frame allocation algorithms are used if you have multiple processes. It helps decide how many frames to allocate each process. நம்ம இது ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை நிறைய பேஜஸாக வந்து டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அப்புறம் பேஜஸாக டிவைட் பண்ணிவிட்டு மறுபடி அதை வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து அலாட் பண்ணுவோம். ஓகே, ஃப்ரேம் 1, ஃப்ரேம் 2 அந்த மாதிரி இருக்கும். அதில் பேஜ் 3, பேஜ் 4 அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அதான் ஃப்ரேம் அலாகேஷன். தெர் ஆர் வேரியஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் டு த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் த அலாகேஷன் ஆஃப் ஃப்ரேம்ஸ். இந்த மாதிரி நம்ம அலாகேட் பண்ணும்போது நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து யூ கேனாட் அலாகேட் மோர் தேன் த டோட்டல் நம்பர் ஆஃப் அவைலபிள் ஃப்ரேம்ஸ். இப்போ அவைலபிள் ஃப்ரேம்ஸ் வந்து மொத்தம் 5 தான் அப்படின்னா நம்ம அதை விட இப்போ 6 பேஜஸை போயிட்டு அதில் அலாட் பண்ண முடியாது. At least a minimum number of frames should be allocated to each process. ஒரு ப்ராசஸ்க்கும் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம அலாட் பண்ணி ஆகணும். This constraint is supported by 2 reasons. இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ஸும் வந்து இருக்குது. ஓகே, இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அலாகேஷன் ஆஃப் ஃப்ரேம்ஸ் டு அ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து அலாகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவைலபிள் ஃப்ரேம்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ப்ராசஸை வந்து நம்ம டிவைட் பண்ணி அலாகேட் பண்ண முடியும். தென் ஒரு ப்ராசஸ்க்கும் அட்லீஸ்ட் மினிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் தேவைப்படுதோ அதை அலாட் பண்ண முடியலை அப்படின்னாலும் மினிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து எவ்வளவு அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆக தேவையோ அதாச்சும் கண்டிப்பாக நம்ம அலாட் பண்ணி ஆகணும். இந்த 2 கன்ஸ்ட்ரெயின்ஸும் அலாகேஷன் ஆஃப் ஃப்ரேம்ஸில் வருது. This constraint is supported by 2 reasons. First reason பாருங்க. The first reason is as less number of frames are allocated, there is an increase in the page fault ratio, decreasing the performance of the execution of the process. இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம சப்போஸ் ஒரு 2 ஃப்ரேம்ஸ் தான் அலாகேட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேஜ் ஃபால்ட் வரும் இல்லையா? ஸோ 2 பேஜஸ் தான் வந்துட்டு நம்ம அலாகேட் பண்ணும்போது நமக்கு வந்து ரிப்பீட்டடாக அந்த இடத்துல மிஸ் வந்துட்டே இருக்கும். தட் இஸ் பேஜ் ஃபால்ட். ஓகே, ஸோ லெஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் அலாகேட் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். செகண்ட் ரீசன், there should be enough frames to hold all the different pages that any single instruction can reference. அங்கே வந்து enough frames இருக்கணும். எதுக்கு அப்படின்னா ஹோல்ட் ஆல் த டிஃப்ரெண்ட் பேஜஸ், நிறைய பேஜஸை ஹோல்ட் பண்ணுற மாதிரி தேவையான அளவு ஃப்ரேம்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் ரெஃபரன்ஸ். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு பேஜை வந்து என்னென்ன பேஜை ரெஃபர் பண்ணுதோ அந்த பேஜஸ் எல்லாத்தையுமே வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி தேவையான ஃப்ரேம்ஸ் இருக்கணும். ஓகேவா? இந்த 2 ரீசனும் இருந்தால் தான் இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். தென் ஃப்ரேம் அலாகேஷன் அல்காரிதம்ஸ் இருக்குது. மெயினாக 2 அல்காரிதம்ஸ் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம ஃப்ரேம்ஸ் வந்து அலாகேட் பண்ணுறது. ஈக்குவல் அலாகேஷன் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, ஈக்குவல் அலாகேஷன், தென் ப்ரப்போர்ஷனல் அலாகேஷன் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, இதெல்லாமே ப்ராசஸுக்கும் ஃப்ரேம்ஸ்க்கும் மொத்தமாக ஒரு ப்ராசஸை
நம்ம டிவைட் பண்ணி பேஜா பண்ணி ஃப்ரேம்ஸ்ல அலாகேட் பண்ணுவோம். பட் மொத்தமா ஒரு ப்ராசஸோட எக்ஸிக்யூஷன் பார்க்கும்போது எந்த மாதிரி அல்காரிதம்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அதுல பண்ணணும் அப்படிங்கிறதுல ஈக்குவல் அலாகேஷன், இன்னொன்று ப்ரப்போர்ஷனல் அலாகேஷன். ஈக்குவல் அலாகேஷன்னா இன் அ சிஸ்டம் வித் எக்ஸ் ஃப்ரேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒய் ப்ராசஸ் இருக்கு. ஈச் ப்ராசஸ் கெட்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ், தட் இஸ் எக்ஸ் பை ஒய். ஓகே, ஒரு 16 ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஓகே, 4 ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ப்ராசஸ்க்கும் நம்ம ஈக்குவலா அந்த 16/4 பண்ணோம் அப்படின்னா 4 வரும், 4 ஃப்ரேம்ஸ். அப்போ ஒரு ப்ராசஸ்க்கும் நம்ம 4 ஃப்ரேம்ஸை வந்து அலாகேட் பண்ணோம். அதுதான் வந்து ஈக்குவல் அலாகேஷன் அப்படிங்கிறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், சப்போஸ் இன் கேஸ் வந்து இஃப் த சிஸ்டம் ஹேஸ் 48 ஃப்ரேம்ஸ் இருக்கு அண்ட் 9 ப்ராசஸ் இருக்கு, ஈச் ப்ராசஸ் வில் கெட் 5 ஃப்ரேம்ஸ். ஓகே, 48 வந்து நம்ம 9ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 வரும், எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஃப்ரேம்ஸ் இருக்கும். The 3 frames which are not allocated to any process can be used as free frame buffer pool. ஓகே, ஏதாச்சும் தேவைப்படுற நேரத்துக்கு அதை நம்ம ஃப்ரீ ஃப்ரேம் பஃபர் பூல்ல வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இது வந்து ஈக்குவல் அலாகேஷன். அதே ப்ரப்போர்ஷனல் அலாகேஷன் வச்சுக்கோங்க, த ஃப்ரேம்ஸ் ஆர் அலாகேட்டட் டு ஈச் ப்ராசஸ் அக்கார்டிங் டு த ப்ராசஸ் சைஸ். இப்போ நம்ம எல்லா ப்ராசஸ்க்குமே வந்துட்டு இப்போ ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, அந்த 16 ஃப்ரேம்ஸ் இருக்கு அப்படின்னா 4 ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா 16/4, இதை 4 வந்து நம்ம டிவைட் பண்ணி எல்லா ப்ராசஸ்க்கும் கொடுக்குறோம். சப்போஸ் இந்த ப்ராசஸ் ஒன்னொன்று ஒரு சைஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ரேம் போதும், செகண்ட் ப்ராசஸ்க்கு வந்து 5 ஃப்ரேம்ஸ் தேவை அப்படின்னா இதுக்கு நம்ம 4 அலாட் பண்ணிட்டு இதுக்கும் 4 அலாட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ராப்பரான ஒரு ப்ரப்போர்ஷன் இல்லை இல்லையா. ஈக்குவல் அலாகேஷன் கொடுக்கலாம், பட் எல்லாருக்கும் அது வந்து ப்ராப்பரா இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில வந்து 3 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு 10 இட்லி வந்து பிரேக்ஃபாஸ்டா கொடுக்குறோம். இன்னொரு ஃபேமிலியில அவங்களுக்கும் வந்துட்டு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் 10 இட்லி தான் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில நிறைய ஒருத்தருக்கும் நிறைய எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற மாதிரி இருக்கும், பட் அவங்களுக்கு ஒரு இட்லி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் த கரெக்ட் அலாகேஷன். அதனால தான் நம்ம ஈக்குவல் அலாகேஷன் பண்ணாம ப்ரப்போர்ஷனல் அலாகேஷன் போறோம். யாருக்கு அதிகமா தேவை அப்படிங்கிறத பார்த்து டிவைட் பண்ணி கொடுக்கறது, அதான் ப்ரப்போர்ஷனல் அலாகேஷன். த ஃப்ரேம்ஸ் ஆர் அலாகேட்டட் டு ஈச் ப்ராசஸ் according to the process size. For example, PI of size SI for a process PI, ஒரு process PI ன்னு இருக்கு, அதோட சைஸ் வந்து SI ன்னு வச்சுக்கோங்க. The number of allocated frames is AI. Okay, so SI by S star M. அதுக்கு நம்ம எவ்வளோ அலாகேட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அலாகேஷன் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா அதோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் எஸ்ஐனா அதோட சைஸ், அந்த ப்ராசஸோட சைஸ் டிவைடட் பை எஸ் இஸ் த சம் ஆஃப் த சைஸ் ஆஃப் ஆல் த ப்ராசஸஸ். எல்லா ப்ராசஸோட சைஸையும் சம் பண்ணா கிடைக்கிறது தான் எஸ். தென் ஸ்டார் எம், எம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இந்த சிஸ்டம். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அலாகேஷன் பண்ணுவோம். அதுதான் வந்து ப்ரப்போர்ஷனல் அலாகேஷன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த ரெண்டுமே வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் அலாகேஷன். என்னன்னா ஃப்ரேம்ஸ் டு அ ப்ராசஸ். ஓகே, ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ்க்கு அலாட் பண்ணும்போது இந்த 2 டைப்ஸ் ஆஃப் அலாகேஷன் யூஸ் பண்றோம், ஈக்குவல் அண்ட் ப்ரப்போர்ஷனல். ப்ரப்போர்ஷனலுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, 62 ஃப்ரேம்ஸ், அதோட சைஸ் வந்து 10 KB. அனதர் ப்ராசஸ் 127 KB and then the first process will be allotted. அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, that is size divided by total size. total size என்ன 62 plus 127 எவ்வளோ வருது, சாரி that is வந்து இது வந்து சைஸ் இல்லையா, சைஸ் ஆஃப் த சம் ஆஃப் த சைஸ் வருது. ஓகே, சைஸ் நான் அந்த ஃப்ரேம்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 127ங்கிறது செகண்ட் ப்ராசஸோட சைஸ், ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட சைஸ். ஓகே, நான் ஃப்ரேமை வந்து மிஸ்டேக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 10 எடுத்துக்கணும் அந்த இடத்துல. ஸோ
ஓவரால் சைஸ் வந்து 137. இந்த இடத்துல இந்த 137ங்கிறது டோட்டல் சைஸ். ஸ்டார் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்னா என்னது? எம் இஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இன் த சிஸ்டம். டோட்டலா அந்த சிஸ்டம்ல இருக்க ஃப்ரேம்ஸ் தான் வந்து 62. ஸோ ஸ்டார் 62. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4 ஃப்ரேம்ஸ் வரும். அண்ட் அதர் ப்ராசஸ் வில் கெட். ஓகே, அதர் ப்ராசஸ் வில் கெட். இதோட சைஸ் என்ன? 127. ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளது 10னால நம்ம 10 டிவைடட் பை கொடுத்தோம். இது வந்து 127 டிவைடட் பை 137 ஸ்டார் 62ங்கிறப்போ இதுக்கு 57 ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம அலாட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஈக்குவலா இருக்கிறத அப்படியே டிவைட் பண்ணி கொடுத்துட்டோம். இதுல வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றோம். தட் இஸ் நிறைய தேவைப்படுறவங்களுக்கு நிறைய ஃப்ரேம்ஸ் அலாட் பண்ணணும், கம்மியா தேவைப்படுறவங்களுக்கு கம்மி ஃப்ரேம்ஸ் அலாட் பண்ணா போதும். ஸோ அதுக்காக தான் அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து அதோட சைஸ் என்ன? 10. அதனால 10 டிவைடட் பை டோட்டல் சைஸ் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். 10 பிளஸ் 127 137. அதான் வந்து டோட்டல் சைஸ். அதால டிவைட் பண்ணிட்டோம். ஓகே, 10 டிவைடட் பை 137. இது வந்து ப்ராசஸ் 1க்கு. ஸ்டார் டோட்டல் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருக்கு சிஸ்டம்ல? 62. ஓகே, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4 ஃப்ரேம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம 4 ஃப்ரேம்ஸ் அலாட் பண்ணா போதும். இந்த 10 KB சைஸ் இருக்கிறதுக்கு நம்ம 4 ஃப்ரேம்ஸ் வந்து அலாட் பண்ணா போதும். அதே இதோட சைஸ் பாருங்க, இந்த ப்ராசஸோட சைஸ் 127 இருக்குது இல்லையா? ஸோ 127ங்கிறப்போ அதுக்கு நிறைய தேவைப்படும். அதனால அதுக்கு நம்ம 127 பை டோட்டல் சைஸ் வந்து 137 இன்டு டோட்டல் ஃப்ரேம் வந்து எவ்வளோங்கிறப்ப 57 வருது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நம்ம செகண்ட் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம 57 ஃப்ரேம்ஸ் வந்து அலாட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம காமனாக டிவைட் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து அதிகமாக தேவை இருக்கவங்களுக்கு அதிகமான ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம அலாட் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் ப்ரொபோஷனல் அலோகேஷன்ஸ். தென் குளோபல் வெர்சஸ் லோக்கல் அலோகேஷன் அப்படின்னு 2 டைப்ஸ். குளோபல் அப்படின்னா the number of frames allocated to a process can also dynamically change depending on whether you have used global replacement or local replacement for replacing page in case of page fault. Page fault வரும்போது நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது இதில் வந்து நம்ம 2 types of replacement பண்ணுறோம். One is global replacement, another one is local replacement. Local replacement na when a process needs a page which is not in the memory. ஓகே, மெமரியில் இல்லாத ஒரு பேஜ் வந்து அந்த ப்ராசஸ் வந்து தேவைப்படுது. இட் கேன் பிரிங் இன் த நியூ பேஜ் அண்ட் அலாகேட் இட் அ ஃப்ரேம் ஃப்ரம் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் அலாகேட்டட் ஃப்ரேம்ஸ் ஒன்லி. ஓகே, அதோட ஓன் செட் ஆஃப் அலாகேட்டட் ஃப்ரேம்ஸில் இருந்து அலாகேட் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் லோக்கல் ரீப்ளேஸ்மெண்ட். புரிஞ்சிச்சா? தட் இஸ் வந்து ஒரு ப்ராசஸ்க்கு வந்து பேஜ் வந்து தேவைப்படுது, பட் அது மெமரியில் இல்லை. இட் கேன் பிரிங் இன் த நியூ பேஜ் அண்ட் அலாகேட் இட் அ ஃப்ரேம் ஃப்ரம் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் அலாகேட்டட் ஃப்ரேம்ஸ். அதுக்குன்னு ஒரு அலாட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருப்பாங்கல்ல, அதுலேருந்து அது அந்த நியூ பேஜை வந்து அலாட் பண்ணிட்டு அதுக்கு ஆல்ரெடி அலாட் பண்ணி வச்சுருந்த அந்த பேஜை ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஓகே, அதோட ஓன் செட் ஆஃப் அலாகேட்டட் ஃப்ரேம்ஸ்லேருந்து. அது வந்து லோக்கல் ரீப்ளேஸ்மெண்ட். அதே குளோபல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா when a process needs a page which is not in memory, it can bring in the new page and allocate it to a frame from the set of all frames, even if that frame is currently allocated to some other process. That is, one process can take a frame from another also. Okay, first local அப்படின்னா இப்போ ப்ராசஸ் P1 இருக்கு அப்படின்னா சரி ப்ராசஸ் 1ன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம பேஜுக்கும் P1 அப்படிதான் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகே, ப்ராசஸ் 1 அதுக்கு வந்து சம் செட் ஆஃப் F1 F3 F5 அப்படி ஃப்ரேம்ஸ் வந்து அலாகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள பேஜஸ் இருக்கும் P1 P2 P3 அப்படின்னு. இதுக்கு இப்போ P4 தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த P3யை வெளியில் எடுத்துட்டு P4 வந்து லோட் பண்ணோம். தட் இஸ் லோக்கல். அதோட ஓன் ஃப்ரேம்ஸை தான் அது வந்து அலாகேட் பண்ணுது. அதே வந்து சப்போஸ் இன்னொரு ப்ராசஸ் 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ராசஸ் 2
ஸோ இந்த இடத்துலையும் ஃப்ரேம் வந்து F4, F5, F6 அப்படின்ட்டு அதுக்கு ஃப்ரேம்ஸ் வந்து வேற அலோகேட் பண்ணி வச்சிருக்கோம். ப்ராசஸ் P2க்கான அலோகேஷன் ஃப்ரேம்ஸ் வந்து F4, F5, F6ன்னு இருக்கு. சப்போஸ் வந்து ப்ராசஸ் 1க்கு வந்து இந்த P4 தேவைப்படுது அப்படின்னா அது வேற ஒரு ப்ராசஸோடதையும் ரீப்ளேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் குளோபல் ரீப்ளேஸ்மெண்ட். அதான் ஈவன் இஃப் தட் ஃப்ரேம் இஸ் கரண்ட்லி அலோகேட்டட் டு சம் அதர் ப்ராசஸ், வேற ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ணியிருந்தாலும் அதுல இருந்து அதுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு ஃப்ரேமை எடுத்துருச்சு அப்படின்னா தட் இஸ் குளோபல் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேவா? லோக்கல்னா அதோட ஓன் செட் ஆஃப் அலோகேட்டட் ஃப்ரேம்ஸ்ல இருந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கும். குளோபல் அப்படின்னா எந்த ப்ராசஸோட ஃப்ரேம் எடுத்து வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கும். Next, the OS uses various memory allocation algorithms to manage the assignment of memory of these incoming processes. இதை வந்து நம்ம மெயினாக ஃப்ரேம்ஸை எப்படி ப்ராசஸ் டு ஃப்ரேமை அலாகேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம வந்து சில அலாகேஷன்ஸ் மெத்தட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அதோட உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. தட் இஸ் கான்டிகியூஸ் மெமரி அலாகேஷன்ஸ்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது கீழே என்ன டைப் ஆஃப்லாம் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட், ஃபர்ஸ்ட் ஃபிட், நெக்ஸ்ட் ஃபிட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா கான்டிகியூஸ் மெமரி அலாகேஷன். நான் கான்டிகியூஸ் மெமரி அலாகேஷனில் நம்ம யூஸ் பண்ணுற அப்ரோச்சஸ் பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷன். ஓகே, இந்த பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷன்லாம் படித்தோம். பட் எது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ ஞாபகம் இருக்கணும்? தட் இஸ் நான் கான்டிகியூஸ் அப்படின்னா பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷன் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கான்டிகியூஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட், வர்ஸ்ட் ஃபிட், நெக்ஸ்ட் ஃபிட் இதெல்லாமே கண்டினியூஸாக நம்ம அலாகேட் பண்ணுறது. இதில் வந்து நம்ம கண்டினியூஸ் அலாகேஷன் கிடையாது பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷனில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் thrashing. Thrashing is a condition or situation when a system is spending major portion of its time services the page fault but the actual processing done is very negligible. Thrashingனா என்னன்னா ஒரு ப்ராசஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகே, ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகுது. தட் இஸ் பேஜ் மிஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? பேஜ் ஃபால்ட் நடக்கும்போது நம்ம பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம பேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து நடக்கும். ஸோ அதோட எக்ஸிக்யூஷன் வந்து ஒரு 5 செகண்ட் தான் நடக்கும் வச்சுக்கோங்க. ரிமைனிங் டைம் எல்லாம் பேஜ் ஃபால்ட் வரும், அதுக்கு ஒரு 5 செகண்ட். அப்புறமா அல்காரிதம் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறோம் பேஜ் ஃப்ரேம், அதுக்கு ஒரு 5 செகண்ட். அப்புறமா ரீப்ளேஸ் பண்ணுறோம், அதுக்கு ஒரு 5 செகண்ட். அப்படி ஆச்சு அப்படின்னா 15 செகண்ட் ஃபார் சர்வீசிங் த பேஜ் ஃபால்ட். ஓகே, பேஜ் ஃபால்ட்டை சர்வீஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆயிரும். ஒரு 5 செகண்ட் தான் அதோட எக்ஸிக்யூஷன் நடக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்க்கு. இதே ஒரு 100ன்னு வரும்போது பாருங்க, ஓவரால் அதோட எக்ஸிக்யூஷன் டைமை விட அந்த பேஜ் ஃபால்ட்டை சர்வீஸ் பண்ணுற டைம் தான் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து thrashing அப்படின்னு சொல்கிறது. Okay, when a system spending major portion of its time servicing the page fault, actual processing size is negligible. Processing time வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பேஜ் ஃபால்ட்டோட சர்வீஸ் டைம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் thrashing அப்படிங்கிறது. காசஸ் ஆஃப் thrashing என்னென்ன காசஸ்னால த்ராஷ் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா ஹை டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங். நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பேரலாக ரன் ஆகும்போது, ஓகே, மோர் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பேரலாக ரன் பண்ணும்போது த த்ராஷிங் வந்து நடக்கும். தென் லேக் ஆஃப் ஃப்ரேம்ஸ் கம்மியாக இருக்கும் போதும் பேஜ் ஃபால்ட் அடிக்கடி நடக்கும் இல்லையா? அதுக்கு தேவையான பேஜ் வந்து கிடைக்காது. ஸோ ரிப்பீட்டடாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி, நம்ம என்ன டைப் ஆஃப் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்தும் இந்த த்ராஷிங் வந்து அதிகமாக நடக்கிற மாதிரி இருக்கும். Then high level of multi-programming and lack of frames are the two most common reason. என்னதான் அந்த அல்காரிதமும் ரீசனாக இருந்தாலும் மெயினானது என்ன அப்படின்னா ஹை லெவல் ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் அண்ட் லேக் ஆஃப் ஃப்ரேம்ஸ். இது ரெண்டு தான் மெயினாக 2 ரீசன்ஸ் வந்து த்ராஷிங்க்கு வந்து காசாகிறதுக்கான ரீசன். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் ஆக சிபியு யூட்டிலைசேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் நிறைய ப்ரோக்ராம் நம்ம கொடுக்க சிபியு அதிக நேரம் யூட்டிலைஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ரீச் ஆனதும் நிறைய பேஜ் ஃபால்ட் வர ஆரம்பிச்சிடும்.
ஓகே, அந்த நேரத்துல சிபியூவால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது எந்த பேஜுமே. அது வந்து அத வந்து சர்வீஸ் பண்றதுல, வெயிட் பண்றதுலே, வெயிட்டிங் டைம்லயே நெறைய இருக்கிற மாரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாரி அது இருக்கிற நேரம் என்ன ஆகும் அப்டின்னா, ஓகே அது ஐடிலா தானே இருக்கு அப்படின்னு இன்னும் நெறைய ப்ராசஸ வந்து லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னும் பண்ண பண்ண பேஜ் ஃபால்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போகும். ஓகே. ஸோ அந்த நேரம் அந்த பர்ட்டிகுலர் இதுக்கு மேல சிபியூ யூட்டிலைசேஷன் அப்படியே டவுன் ஆயிரும். அதால எதையுமே ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியாத மாரி போயிடும். ஓகே. இது மாரி வரதான் நம்ம த்ராஷிங் அப்படின்னு சொல்றோம். இதுதான் த்ராஷிங்னு சொல்றோம். அந்த கான்செப்ட்ட தான் இதுல நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். சாரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். த பேசிக் கான்செப்ட் இன்வால்வ்ட் இஸ் தட் ப்ராசஸ் இஸ் அலோகேட்டட் அ ஃபியூ ஃப்ரேம்ஸ். முதல்ல கம்மியான ஃப்ரேம்ஸ் வந்து அலாட் பண்றோம். தென் தேர் வில் பி டூ மெனி அண்ட் டூ ஃப்ரீக்வென்ட் பேஜ் ஃபால்ட். கம்மியான ஃப்ரேம்ஸ் இருக்கும்போது நிறைய பேஜ் ஃபால்ட் இருக்கும். ஆஸ் அ ரிசல்ட் நோ யூஸ்ஃபுல் ஒர்க் விட் பி டன் பை த சிபியூ. சிபியூவால எந்த யூஸ்ஃபுல் ஒர்க்குமே பண்ண முடியாது. அந்த சிபியூ யூட்டிலைசேஷன் would fall drastically. சிபியூட யூட்டிலைசேஷன் அப்படியே கீழே விழுந்துச்சு. நம்ம கிராஃப்ல பார்த்தோம் இல்லையா? The long term scheduler would then try to improve the CPU utilization. அது என்ன பண்ணும்? ஓகே CPU வந்து யூட்டிலைசேஷன் கம்மியா இருக்குது. அதை கம்மியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் நிறைய ப்ராசஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு அது இன்னும் மோர் ப்ராசஸை வந்து அலோகேட் பண்ணிரும். ஆல்ரெடி அதுக்கு ப்ராசஸ் ரொம்ப ஓவரா இருக்கிறதுனால தான் பேஜ் ஃபால்ட் வந்து அதால வேலை செய்ய முடியாம உட்காந்துருக்கு. ஓகே. ஸோ மறுபடியும் அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ அலாட் பண்ணிற மாரி இருக்கிறது தான் த்ராஷிங் அப்படின்னு சொல்றது. ஓகே. இப்ப நம்ம வந்து நமக்கு வந்து நிறைய ஒர்க் குடுத்துருக்காங்க. ஓகே. நிறைய ஒர்க் குடுத்துருக்காங்க. அந்த ஒர்க் வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ஒரு பர்ட்டிகுலர் லிமிட்டுக்கு மேல நம்மளால அதை செய்ய முடியல. ஓகே. செய்ய முடியல மீன்ஸ் நமக்கு வந்து ஏதோ ஒரு ரிசோர்ஸ் வந்து ஓகே நமக்கு எனர்ஜி தான் டவுன் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் முடியல அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நமக்கு வந்து பார்க்குற நம்ம மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, ஓகே இவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சி இன்னும் ஒர்க் கொண்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாமல் சுத்தமாக டவுன் ஆயிடுவோம். அதே தான் இதில் நடக்கிறதும். ஓகே. சிபியூ யூட்டிலைசேஷனில் இதில் எனர்ஜி எப்படி டவுன் ஆகுதோ அதே மாதிரி அங்கே பேஜ் ஃபால்ட் வந்து நிறைய பேஜ் ஃபால்ட் வரும்போது பேஜஸ் மிஸ் ஆகுது. அதுதானே பேஜ் ஃபால்ட்னா என்னது, பேஜ் மிஸ் ஆகுது. பேஜ் மிஸ் ஆகும்போது எக்ஸிக்யூஷன் நடக்குமா, எக்ஸிக்யூஷன் நடக்காம ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த நேரத்துல சிபியூ ஸ்டாப் ஐடிலா தானே இருக்குன்னு சொல்லி லாங் டேர்ம் ஷெடியூலர் வந்து நிறைய ஒர்க் இன்னும் கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஆல்ரெடி வந்து எக்ஸிக்யூஷன் நடக்க முடியாம தான் அது வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. இன்னும் கொடுக்கும்போது அது இன்னும் பர்டன் ஆகி நடக்கிற பேர் தான் த்ராஷிங். தென் ஒரு கான்செப்ட் பார்த்துக்கலாம், லொக்காலிட்டி மாடல். லொக்காலிட்டி மாடல் அப்படின்னா இட்ஸ் a set of pages that are actively used together. லொக்காலிட்டினா ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு நியர்பை ஏரியாஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. இதே வந்து மெமரியில் அப்படின்னா நியர்பை ஆக்சஸிங் மெமரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் டிஃபைன்ஸ் நியூ லொக்காலிட்டி where memory references are made to the instructions of the function called. It's global and local variables. Similarly, when the function is exited, the process leaves its locality. ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஒரு பர்டிகுலர் மெமரி ரெஃபரன்ஸ்ல இருந்து ரெஃபர் பண்ணிட்டே இருப்போம். ஆஃப்டர் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் மெமரி ஏரியால இருந்து இன்னொரு பர்டிகுலர் மெமரி ரெஃபரன்ஸ்க்கு வந்து மூவ் ஆயிடும். ஓகே. தட் இஸ் வந்து லொக்காலிட்டி மாடல் அப்படின்னு சொல்றது. இந்த கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெக்னிக்ஸ் டு ஹேண்டில் த்ராஷிங். இது வந்து ரிப்பீட்டடா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. எதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ் அப்படின்னு ஒர்க்கிங் செட் மாடல் ஆஸ் வெல் அஸ் பேஜ் ஃபால்ட் ஃப்ரீக்வன்சி. அப்புறமா இன்னும் நிறைய கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் வந்து த்ராஷிங்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஏபி அந்த மாதிரி. ஸோ ஒர்க்கிங் செட் மாடல் அண்ட் பேஜ் ஃபால்ட் ஃப்ரீக்வன்சி இது ரெண்டும் தான் வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான 2 டெக்னிக்ஸ். இதில் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டுப்பாங்க அப்படின்னா ஒர்க்கிங் செட் மாடல் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் டேஷ். அது லொக்காலிட்டி மாடல்.
ஸோ இதுதான் த்ராஷிங் எடுத்து பார்த்தாலே வாட் இஸ் த்ராஷிங் அந்த கான்செப்ட்னா என்னங்கிற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு. தென் வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், தென் ஒர்க்கிங் செட் மாடல் மெயினாக எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்குது, இதுதான் மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த லொக்காலிட்டி மாடல் வச்சு தான் நம்ம ஒர்க்கிங் செட் மாடல் வந்து யூஸ் பண்ணுறோம். The basic principle states that if we allocate enough frames to a process to accommodate its current locality, it will only fault whenever it moves to some new locality. ஓகேவா? இதில் வந்து என்ன அப்படின்னா, if we allocate ஒரு ப்ராசஸ்க்கு வந்து நம்ம தேவையான ஃப்ரேம்ஸை வந்து அலோகேட் பண்ணிடுறோம். ஓகே, இன் கரண்ட் லொக்காலிட்டி, அதாவது கரண்ட் மெமரி ரெஃபரன்ஸில், இட் வில் ஒன்லி ஃபால்ட் whenever it moves to some new locality. சப்போஸ் வந்து அந்த ரெஃபரன்ஸ் வந்து ஒரு நியூ மெமரி ரெஃபரன்ஸாக போச்சு அப்படின்னா தான் அந்த ஃபால்ட் வந்து அக்கர் ஆகும். இல்லைன்னா அது எல்லாமே ஒரே இதில் இருக்கிறதுனால ஃபால்ட் வந்து அக்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. பட் இஃப் த அலோகேட்டட் ஃப்ரேம்ஸ் ஆர் லெஸ்ஸர் தேன் த சைஸ் ஆஃப் த கரண்ட் லொக்காலிட்டி, த ப்ராசஸ் இஸ் பவுண்ட் டு த த்ராஷ். சப்போஸ் வந்து அந்த ஃப்ரேம்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு, கரண்ட் லொக்காலிட்டி சைஸோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக அங்கே த்ராஷ் வந்து அக்கர் ஆகும். ஓகே, இஃப் டி இஸ் த டோட்டல், சப்போஸ் வந்து இந்த ஃபார்முலா மாதிரி கேட்கலாம். ஓகே, இஃப் டி இஸ் த டோட்டல் டிமாண்ட் ஃபார் ஃப்ரேம்ஸ் and WSSI, wait a minute, இதில் மிஸ்டேக் இருக்கு, 1 second. ஓகே, ஸோ டிங்கிறது 1 second. ஓகே, இஃப் டி இஸ் த டோட்டல் டிமாண்ட் ஃபார் ஃப்ரேம்ஸ், டோட்டல் டிமாண்ட் வந்து இப்போ டின்னு வச்சுக்கலாம், இவ்வளவு வந்து தேவை ஃப்ரேம்ஸ். அண்ட் WSSI இஸ் த W ஃபார் ஒர்க்கிங் செட் for set size. Okay, WSS na working set size for process I. Okay, ஒரு process I ஓட working set size வந்து WSSI ன்னு வச்சுக்கோங்க. D total demand வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னா அதோட working size செட்டோட ஒர்க்கிங் செட் சைஸோட சம்மேஷன். சப்போஸ் வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 ஃப்ரேம்ஸ் தேவைப்படுது ஒர்க் செட் சைஸா, நெக்ஸ்ட் வந்து அடுத்து ஒரு 4 ஃப்ரேம்ஸ் தேவைப்படுது, அடுத்து ஒரு 5 ஃப்ரேம்ஸ் அப்படின்னா டோட்டல் டிமாண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் அதோட சம்மேஷன் தான் வந்து டோட்டல் டிமாண்ட் அப்படின்னு சொல்றது. இஃப் எம் இஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் அவைலபிள் இன் மெமரி, எம்ங்கிறது அவைலபிள் ஃப்ரேம்ஸ். ஓகே, அவைலபிள் ஃப்ரேம்ஸ். And there are 2 possibilities, 2 possibilities இருக்கு. சப்போஸ் டோட்டல் டிமாண்ட் வந்து எம்மை விட கிரேட்டரா இருக்கலாம், ஆர் டோட்டல் டிமாண்ட் எம்மை விட லெஸ்ஸர் ஆர் ஈக்குவலா இருக்கலாம். அந்த 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. சப்போஸ் டோட்டல் டிமாண்ட் exceeds the number of frames, then thrashing will occur as some process would not get enough frames. ஸோ வந்து அந்த அவைலபிளை விட நமக்கு தேவையான டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக த்ராஷிங் நடக்கும். சப்போஸ் வந்து ஈக்குவலாக அதை விட கம்மியான இருந்துச்சு அப்படின்னா த்ராஷிங் நடக்காது. ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் செட் மாடல் வச்சு நம்ம எப்படி அந்த த்ராஷிங் வந்து நடக்காமல் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிமாண்ட் வந்து நம்ம டோட்டலை விட கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா த்ராஷிங் நடக்காமல் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து எதை ஒர்க்கிங் செட் மாடல் வந்து மெயினாக எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது லொக்காலிட்டி மாடல்ங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் ஃபால்ட் ஃப்ரீக்வன்சி. A more direct approach to handling thrashing is page fault frequency. The problem associated with thrashing is high page fault rate. எதனால த்ராஷிங் நடக்குது? ஹை பேஜ் ஃபால்ட் ரேட் இருக்கிறதுனால. அதனால நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். பேஜ் ஃபால்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து த்ராஷிங் நடக்காது. இஃப் த பேஜ் ஃபால்ட் ரேட் வந்து டூ ஹையாக இருந்துச்சு அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் தட் த ப்ராசஸை ஃபியூ ஃப்ரேம்ஸ் இருக்கலாம். இப்படிதானே, ஃபியூ ஃப்ரேம்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து நிறைய பேஜ் ஃபால்ட் ரேட் இருக்கு. On the contrary, a low page fault rate indicates the process has too many frames. சப்போஸ் பேஜ் ஃபால்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்பர் அண்ட் லோயர் லிமிட்ஸ் கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் த டிசைடு பேஜ் ஃபால்ட் அஸ் ஷோன் இன் டயக்ராம். அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
if the page fault rate falls below the lower limit. Okay, page fault ஓட rate வந்து அந்த lower limitக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா frames can be removed from the process. Similarly, if the page fault rate exceed the upper limit, more frames can be allotted to the process. இது வந்து அந்த பேஜ் ஃபால்ட் நடக்கிறது. அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வந்து இப்போ ஒரு பேஜ் ஃபால்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேஜ் ஃபால்ட் ரேட் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கலாம். பேஜ் ஃபால்ட்டே நடக்கல, ஓகே, 0வா இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கு அந்த ப்ராசஸ்க்கு அப்படின்னு அர்த்தம். அதே பேஜ் ஃபால்ட் வந்து நிறைய நடக்குது, ஒரு 100 நடக்குது அப்படின்னா ரொம்ப ஃபியூ ஃப்ரேம்ஸ் தான் அந்த பேஜ்க்கு வந்து நம்ம அலாட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான தேவைக்கு அதிகமான ஃப்ரேம்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறது லோயர் பவுண்ட், ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ஃப்ரேம்ஸ் பண்ணுறது அப்பர் பவுண்டு. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேஜ் ஃபால்ட் வந்து அக்கர் ஆகாமல் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது தட் இஸ் பேஜ் ஃபால்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் த்ராஷிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 2 கான்செப்ட். இந்த 2 கான்செப்ட் நேம் வச்சு தான் இது வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டெப்த்தாக நிறைய வரல. எனிஹவ் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ கான்செப்டை நம்ம பார்த்தாச்சு. த லாஸ்ட் டாபிக் இஸ் மெமரி மேப்ட் ஃபைல்ஸ். இதான் வந்து லாஸ்ட் டாபிக் ஆஃப் யூனிட் 3. மெமரி மேப்பிங் இஸ் அ டெக்னிக் தட் அலோஸ், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, விர்ச்சுவல் அட்ரஸ் ஆர் லாஜிக்கல் அட்ரஸ் வரும். ஸோ அதை வந்து நம்ம மெயின் மெமரியில் வந்து மேப் பண்ணியிருப்போம். தட் இஸ் த டெக்னிக் ஆஃப் மெமரி மேப்பிங் லீட்ஸ் டு அ சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இன் பர்ஃபார்மன்ஸ். எதுக்காக நம்ம இந்த மெமரி மேப்பிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு இன்க்ரீஸ் த பர்ஃபார்மன்ஸ். ஓகே, இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி மேப்டு ஃபைல்ஸ் இருக்கு. இதுல இருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததுல ரொம்ப கொஸ்டின்ஸே வரல. நான் பார்த்தது வரைக்கும் வரல. மேபி ஏதாச்சும் 1-2ல வந்திருக்கலாம். பட் நான் ரெஃபர் பண்ணுறது வரைக்கும் இந்த டாபிக்லேருந்து ரொம்ப வரல. தட் இஸ் மெமரி மேப்டு ஃபைல்ஸ்லேருந்து வரல. மெமரி மேப்பிங்லலாம் வந்து வரும், பட் மெமரி மேப்டு ஃபைல்ஸ்லேருந்து ரொம்ப பார்க்குற மாதிரி இல்லை. பர்சிஸ்டட் அப்படின்னா பர்சிஸ்டட் ஃபைல்ஸ் ஆர் கனெக்டட் வித் த சோர்ஸ் ஃபைல்ஸ் ஆன் அ டிஸ்க். persisted ஃபைல்ஸ்னா சோர்ஸ் ஃபைல் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஃபைனல் ப்ராசஸ் த டேட்டா இஸ் சேவ்டு டு த சோர்ஸ் ஃபைல் ஆன் டிஸ்க். ஒர்க்கிங் வித் அ வெரி பிக் சோர்ஸ் ஃபைல் இஸ் அப்ராப்ரியேட் வித் திஸ் டைப் ஆஃப் மெமரி மேப்டு ஃபைல்ஸ். ஓகேவா? சோர்ஸ் ஃபைல் கூட லிங்க் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் பெர்சிஸ்டட். ஓகே, ஒன்று முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டேட்டா எல்லாமே சேவ் ஆயிரும். நான் பெர்சிஸ்டட் அப்படின்னா த ஃபைல்ஸ் ஆர் நாட் கனெக்டட் டு எனி டிஸ்க் பேஸ்டு ஃபைல். The data is lost when the last process with the file completes its required task. ஓகேவா? இது வந்து நான் பெர்சிஸ்டட் அப்படின்னா இது வந்து பெர்மனண்ட்டாக இருக்காது. ஓகே, ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டேட்டா எல்லாமே லாஸ் ஆயிரும். இதுலனா சேவ் ஆயிருக்கும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோதான் வந்து நமக்கான சிஸ்டம், சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ கொஞ்சம் லெங்க்த்தாக போயிருச்சு, நிறைய பார்ட்டாக. System software, then basics of operating system, process management, threads, CPU scheduling, deadlocks, memory management எல்லாமே ஓவரால் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ யூனிட் 3க்கான நோட்ஸும் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடியாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற அன்னைக்கு ஈவினிங்குள்ள நம்ம மெம்பர்ஸ் ஒன்லி வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. அதனால தான் வந்து நீங்கள் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஜாயின் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கும். யூனிட் 3க்கானது ஆல்ரெடி யூனிட் 2க்கானது வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் டிபிஎம்எஸ் நோட்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃப்ரீ பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 and 6 வந்து டெலிகிராம் சேனல்ல இருக்கு. அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ டிபிஎம்எஸ் அண்ட் யூனிட் 3 சிஸ்டம், சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கான நோட்ஸ் வந்து மெம்பர்ஸ் ஒன்லிக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, நம்ம சேனலில்
ஜாயின் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டிபிஎம்எஸ்க்கான டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதில் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ராக்டிஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஒன்ஸ் வந்து தப்பாயிருச்சு அப்படின்னா மறுபடி அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு திருப்பி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து டிபிஎம்எஸ் நோட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இனி இந்த வீக் நெக்ஸ்ட் கம்மிங் வீக்கில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ போர்ஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய மார்க் டெஸ்ட் வந்து ரிப்பீட்டடாக நம்ம வந்து டெய்லி பேசிஸில் கூட அப்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ எவ்வளோ நம்ம படிக்கிறது வந்து 50% அப்படின்னா ப்ராக்டிஸ் வந்து 50%. ஸோ அதனால ரிப்பீட்டடாக டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறவங்க இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்கறதுனால ஆன்லைன் டெஸ்ட் வேணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க நீங்கள் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி இந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ டிபிஎம்எஸ் வந்து ஆல்ரெடி 50 கொஷின்ஸ் இருக்குது. மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தேன். ஸோ எதில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அவங்க மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ராஸ் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நம்மளும் அந்த கொஷின்ஸ் பற்றி மறுபடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த 50 கொஷின்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப செலக்டிவாக பார்த்து இது பண்ணது. ஸோ நீங்கள் அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்செப்ட் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அது மாதிரி பார்த்து தான் எடுத்திருக்கோம். ஓகே. கம்மிங் வீக்கில் வந்துட்டு நம்ம டிஜிட்டல் லாஜிக் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே. கம்மிங் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு வீக்கெண்டில் எல்லாரும் சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே. பிகாஸ் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு நீங்கள் ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் தான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீக்கெண்டில் அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் அந்த டிஜிட்டல் லாஜிக் எல்லாம் நம்ம பழைய போர்ஷன்ஸ்லாம் ரிப்பீட்டடாக பார்த்து ரிவைஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து நோட்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.